அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு ஜாதகத்தில் யோகம் அப்படின்ட்டு ஒவ்வொரு யோகத்தை சொல்கிறோம். இதில் நிறைய யோகங்கள் இருக்குது. இதில் மிக முக்கிய யோகம் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, அதாவது மேச லக்னம், கடக லக்னம், துலா லக்னம், மகர லக்னம், இந்த 4 லக்னங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அற்புதமான யோகம் இருக்குது. அதுக்கு பேர் அம்சவரதா யோகம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது ஏன்னா, அதாவது இந்த பக்கம் குருவோட அணியில் தலைமை கிரகம், இந்த பக்கம் சுக்கிரனோட அணியில் இது தலைமை கிரகம், 2 ராஜ கிரகங்கள். இது ஒன்றுக்கு பகை கிரகங்கள், ஒருவர் பகையாக எண்ணக்கூடிய கிரகங்கள். இது சேர்ந்த மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்குதுன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. யாருக்கு அப்படின்னா, சரலக்கணம் என்று சொல்லக்கூடிய மேசம், கடகம், துலாம், மகரம் 4 லக்னங்களுக்கு இந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து லக்ன கேந்திரங்களில், லக்னத்துக்கு கேந்திரங்களில் நிற்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை, பொருளாதாரம், செல்வாக்கு, அந்தஸ்து, சொத்து, இதில் மதிப்பு, கௌரவம், இது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து விடுகிறது. இதில் சரலக்கணத்திற்கு பார்த்தீங்கன்னா, மேசத்துக்கு 4ஆம் இடம் சொல்றது கடகம். கடகத்தில் நிற்கும் போது குரு உச்சம் பெற்றுவார். கடகத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துலாம். அப்போ அங்கே சுக்கிரன் ஆட்சி பெற்றுவார். சரி, இந்த பக்கம் வருவோம். துலா லக்னத்துக்கு 4 நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. அங்கே குரு நீசம், ஆனால் சுக்கிரன் நட்பு மகரத்தில் நிற்கும்போது. சரி, மகரத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்னா மேசத்துக்கு போயிடுறாங்க. மேசத்தில் குரு நட்பு, சுக்கிரனும் நட்பு. அப்போது இந்த ஸ்தானங்களில் நின்று அதுவும் ஒருவர் ஆட்சி உச்சம் பெறும் பொழுது, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேச லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் மிக அருமதம். இப்படி பெறும் பொழுது மிகப்பெரிய ராஜயோகத்தை அள்ளி கொடுத்துருது. இது ஏன் அப்படின்னா, சித்தாந்தப்படி மும்மூர்த்திகளுடைய அருளை தாங்கி வரக்கூடியவர் குரு. முப்பெரும் தேவியர் என்று சொல்லக்கூடிய அம்பிகை, மகாலட்சுமி, சரஸ்வதி, இவங்களுடைய அருளை தாங்கி வரக்கூடியவர் சுக்கிரன். ஒருவனுக்கு மும்மூர்த்தியினுடைய அருளும் முப்பெரும் தேவியருடைய அருளும் கிடைத்து விட்டால் அப்புறம் அவனோட வாழ்க்கை மிகப்பெரிய லெவல் உயரும். அம்சவதரா யோகம் என்று இந்த யோகத்தை நோட் பண்ணிக்கங்க.